ஹே கேஸ் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இருக்கால பிஜி பொண்ணு, அந்த பொண்ணு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாள். ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருப்பான். அவளே வந்து இந்த ஃபேஸை வச்சு தான் வந்து ரிசப்ஷனிஸ்ட் நீ தான் வேலை பார்ப்பா போல். இப்போது வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பா. கண்டிப்பாக வந்துட்டு அன்றைக்கி ஒன்றை ரேப் பண்ண வந்தவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான். கண்டிப்பாக வந்து அந்த பொம்பளை இருக்கால இந்த மாதிரி அந்த பாஸோட ஒய்ஃப் அவள் தான் வந்துட்டு பண்ணியிருப்பா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இல்லை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கும் நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும். ஓகே அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த டைரி எடுத்து படித்து பார்த்துட்டு இருப்பாள். அதில் வந்துட்டு எழுதி வச்சிருப்பேன், அந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டு நிறைய பண்ண வந்தான். அப்புறம் அந்த எல்லா இன்சிடென்ட்டும் அந்த மாதிரி அந்த பேர்ல் நெக்லஸ் வந்து சீஃப் எனக்கு கொடுத்தாரு, அவர் எங்கேருந்து மோட்டல் கழிச்சு போகிற எல்லாமே வந்துட்டு வந்து படித்து பார்த்துட்டு இன்னுமே காண்டாகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் அந்த பாப்கே கால் பண்ணிவிடுவான், நம்ம மீட் பண்ணலாங்கும் போது எங்கள் ஆஃபீஸில் தான், ஆஃபீஸ்க்கு வந்து எம்பசிக்கு தான் வந்திருக்காங்கும் போது இவன் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு பார்க்க வருவான். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே தான் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. என்னது உன்னோட ஹேர் ஸ்டைலாம் சூப்பராக இருக்குது, அதான் பார்க்கவே செம்மையாக இருக்குது, என்ன ஒர்க் பண்ணுற, எங்கே மூவ் பண்ணியிருக்க, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அட்ரஸ்லாம் கேட்டுட்டு இருப்பானா. இவன் வந்துட்டு ஏன் எதுக்கு அங்கே வந்துட்டு தொல்லை பண்ணுறதுக்கா, இல்லை நான் வந்துட்டு வரமாட்டேன், ஜஸ்ட் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்காதான், அவனுக்கு எச்சு வேணும் நான் ஹெல்ப் பண்ணும்ல அதான் கேட்குறேன், எங்கே மூவ் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ எதுவும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து லஞ்ச் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணலாம், வெளியே போகலாம் அப்படிங்கும்போது இவ கேட்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த ரியாவும் ஜின்னும் வந்துருவாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க வந்து பார்த்துருவாங்க. இவ வேணுங்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கா. வெளியே வரும்போது பார்க்குறான், நான் எப்போ வந்ததா, நல்லா இருக்கியா, உன்னை பார்த்துல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ரியா வந்து ஓவராக பேசுவாளா. ஓ அப்படியா, நல்லா இருக்கேன், நான் சீஃபோட லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போகிறோம், அது இந்த ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலோட கார்டை வந்துட்டு கொடுத்துட்டு போவா, வேணுங்கன்னே கொடுத்துட்டு போவா. இவன் வந்து நான் போனதுக்கப்புறம் ரியா என்ன பண்ணுவான்னா, அந்த மாதிரி நெப்பாக கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாள், அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கறதுக்கு இங்கே ஹீரோயின் வந்தா, 2 பேரும் மீட் பண்ணாங்க, பேசினாங்க சொன்னதுக்கப்புறம் இவன் டென்ஷன் ஆகிடுவான். அது திருப்பியுமே வந்துட்டு மீட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு, எங்கே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, எங்கே மீட்டிங் நடக்குதுங்கும்போது இந்த மாதிரி ஹோட்டலில் தான் மீட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவளுக்கு செம காண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவான்னா அந்த ஹோட்டலுக்கே போவான். இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட்டாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருப்பான். அதுக்கு வந்துட்டு இவர் வந்து பே பண்ணிடுவார். இவன் பார்க்குறான் பில் அதிகமாக இருக்குது, என்ன எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறான், ஏன் உங்களால் பே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. சரின்னு சொல்லிட்டு அவன் பே பண்ணுவான். ஏன்னா தாக்கு வந்து கொஞ்சம் கூட செலவு பண்ண மாட்டான், ஜஸ்ட் ஒரு மோட்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போயிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட தங்கச்சியும் 2 காரில் வந்துட்டு இருக்காங்க. அவன் டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் டிராஃபிக்காக இருக்குது. இவன் பார்க்குற என்னடா அது ஒரு எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கழிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் இவன் என்ன பண்ணுறான்னா, ஓகே வாங்க சாப்பிட போகலாம், இதுக்கப்புறம் தான் மெயினே சாப்பிடணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். பார்த்தீங்கன்னா பயங்கர மாடர்னாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்காளா. இதெல்லாம் பார்த்துட்டு உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்கும்போது அப்படியா, நான் பார்க்க நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சர்வீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹோட்டல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இங்கேயே சாப்பிட்டாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஏன்னா ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து ரொம்ப இதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாமில் இது பண்ணிட்டு அவங்க பைக் டாக்ஸி இருக்கும்ல அதில் வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவர் கேட்குறாரு, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் நீ வந்துட்டு உங்கள் பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு மோட்டல் கழிச்சிட்டு போனால் ஓகேவா, இந்த மாதிரி சீப்பான மோட்டல் கழிச்சிட்டு போனால் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்படியே இவனுக்கு அப்படியே ஃபேஸ் அப்படியே மாறுது. நெப்பாக்கு கரெக்டாக இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோட்டலுக்குமே வந்துடுறாங்க. இங்கே சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஹோட்டலில் வந்துட்டு 5 ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதாவது 5 இருக்கா, ஆமாம் மேடம் 5 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமர் பேரெல்லாம் கேட்குறாங்க. சாரி மேடம் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், சீக்கிரட் சொல்லிடுறாங்களா. சரிவா நம்ம 5 ரெஸ்டாரண்ட் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறோன்னா, சரி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம எங்கேயாச்சும் போகலாமா, ரூம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவன் வெயிட் பண்ணுங்க ஏன் அதுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஃபுட்டு வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா சாப்பிட்டு இருக்கானா, இவனுக்கு அப்படியே ஊட்டி விடுற மாதிரி பண்ணுறா. இவன் வந்துட்டு அக்கம் பக்கம்லாம் பார்க்குற எல்லாரும் பார்க்குறாங்களான்ட்டு அப்படியே ரொமான்டிக்காக இருக்க அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டிகிட்டு இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்டை வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பானா ஃபோன் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருப்பான். ஸோ இப்போ இங்கே 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதெல்லாம் அந்த சர்வெண்ட் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். இவ தான் கொடுத்துருப்பான், ஹீரோயின் தான் வந்துட்டு பண்ண சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இருங்க வர ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்துட்டு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக தேடிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு கால் பண்ணுறா, நெப்பாக்கே கால் பண்ணுறான். எப்படி இருக்க, எனக்கு தெரிஞ்சு உன் ஹஸ்பண்ட் தேடி அலைஞ்சிட்டு இருக்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் உன்னை நான் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, யார் கூட இருக்கேன், எங்கே இருக்கேங்க, புருஷ கூட தான் இருக்கேன், நாங்கள் ரொமான்டிக்காக ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், டின்னர் லஞ்சோ ஏதோ சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்பிச்சி விட்றேன் பாருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றா. அதை பார்த்தீங்கன்னா வீடியோ இப்படி ஊட்டி விட்டுருப்பானா, அதுக்காக தான் வந்துட்டு சர்வெண்ட்டை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருப்பா போல். இதை பார்த்துட்டுமே செம காண்டாகிட்டு இருக்கான். என் ஹஸ்பண்ட் இங்கே தான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்டு, பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா இது வந்து நான் 32வது ஃப்ளோரில் இருக்குன்னு தங்கச்சி சொல்கிறான். அப்படியே அவங்க போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் போல். இவங்க வந்துட்டு சரி 32வது ஃப்ளோருக்கு போகலான்னு போகிறாங்க.
போயிட்டு உள்ளார வராங்களா, கரெக்டாக என்ன பண்ணுறா லிஃப்ட்டில் வந்து ஏறலாம். டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயினே இடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து மேலே வந்துட்டு ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டிருக்கா. ஹீரோ வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறான். இவங்க வந்து ஃபேஸை பார்க்கல, வாக்கா அது வேறு யாராச்சும் இருக்கும். உடனே சாரின்னு சொல்வாளா, இவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவள் ஹஸ்பண்ட் அப்படி இதுக்காக போவாங்க. ஏன்னா இவ வந்து ஃபாரினில் வந்து படிச்சிருப்பா. இவ வந்துட்டு யூஎஸ்ஏல படிச்சிருந்திருக்கா போல். உள்ளார வந்ததுக்கப்புறம் இவன் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் ஷாக் ஆகிடுறான். இவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறான். அங்கேயிருந்து வந்துட்டு எங்கே அந்த அவளை அழைச்சிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுருக்கீங்களா, சொல்லுங்கள் எங்கே அவள் அப்படிங்கும்போது, இல்லை நான் என் ஃப்ரெண்டு கூட வந்தேன், நான் தாக்கூடலாம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் போய் சொல்கிறான். நீ என்கிட்டே போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே பாருக்கா ஷர்ட் கார்னரில் பாரு லிப்ஸ்டிக் ஓட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து கொஞ்சம் ஏற்றி விடுறா. அப்புறம் சண்டை போடுறாங்க. அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்காங்க வந்து எல்லாத்தையுமே வந்து உடைக்கிறா, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா, சண்டை போடுறா. அங்கே இருக்க ஓனர் இருக்காங்களா, மேனேஜர் இருக்காங்க, அவங்களே வந்துடுறாங்க. இந்த மாதிரி மிஸ்ஸி அக்கா நீ ஏண்டு இவனுக்கு அசிங்கமாக இருக்குது, இவனே எல்லாமே பே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க சாப்பிட்டது $20,000 இருக்குது. அதுக்கப்புறம் உடச்சிருப்பா பார்த்தீங்களா, அதுக்கும் இவ தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தங்கச்சி கேட்குறா, என்ன நீ சாப்பிட்டதுக்கு நீ பே பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஃபுட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். உடனே வந்துட்டு அவளுக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் பின்னாடியே வராங்க. வேறு வழியே இல்லை, டேமேஜ் ஆனதுக்கும் வந்துட்டு பில் பே பண்ணும், ஃபுட்டுக்குமே இவ தான் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஒன்று வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சீஃபை வந்துட்டு வெறுப்பேறதுக்காக தான் உங்ககிட்ட பழகுறான்ட்டு ரியா சொல்லிகிட்ருக்கா. ஒரு வேளை அதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். உண்மையிலே தான் உன்னை லவ் பண்ணுறதுக்கா, இல்லைனா வந்துட்டு உங்கள் அங்கிளை வந்துட்டு ஜெலஸ் ஆகிறதுக்கும் உன்ட்ட பழகுறாளான்னு தெரில, எதுக்கும் நீ ஜாக்கிரதையாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு சண்டை தான் வந்துட்டுருக்கு. என்ன தைரியமாக இருந்தால் நீ அவள் கூட வந்து போயிருப்பேன், இதோ எவிடன்ஸ் வந்து உன்னோட கார்னரில் வந்து லிப்ஸ்டிக் இருக்கப்பா, ஷர்ட் கார்னர்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன்னை வந்து இப்போ டெம்பர் ஆக்கிற ஒரு தங்கச்சி தான், உன் தங்கச்சி இல்லாத போல தான் சொல்கிறாங்க போது என் தங்கச்சி என் மேலே லவ் வச்சிருக்கா, அவனும் எனக்கு வந்து தப்பாக நடந்துக்க சொல்லி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பக்கத்து வீடு தான் நம்ம ஹீரோ வீடு. ஸோ ஹீரோ அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போயிருக்கானா, இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சோம், எல்லாமே இவ தான் பே பண்ணாலாம், அவங்க சாப்பிட்டு வந்ததுக்குமே இவன் எப்போ வந்து பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சான், அதான் சண்டை நடந்துகிட்ருக்கு. ஏன்டா அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, அந்த பொண்ணு கூட பழகலை, இதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லு அப்படிங்கும்போது ஹீரோக்கு அப்போ தான் தெரியுது இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிருக்கா அப்படின்ட்டு. இவனால் நம்பவே முடியல. இல்லை இவ இன்னுமா ஸ்டாப் பண்ணாமல் இன்னுமே அங்கிள்கிட்ட பேசிகிட்டு இருக்காளா அப்படின்னு ஹீரோக்கு வந்து தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ் ஒய்ஃப் வந்துட்டு வீட்டில் இருக்காளா. இவன் என்ன பண்ணுவானா, சரி சமாதானப்படுறதுக்காக ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ரொமான்டிக்காக இருக்கிறதுக்காக கிட்ட போவான். அப்போ வந்துட்டு அவள் பிடிக்காமல் என்ன பண்ணுவான், வந்து போவான், இந்த மாதிரிலாம் பண்ணாதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் வந்து ரோட் சைட் கேர்ள் மாதிரி தான், ஆனால் நீ வந்துட்டு என்னோட லவ்வே நீ மட்டும்தான், அப்பப்போ தெருல இருக்க பூ வந்து டச் பண்ண மாட்டோமா, அது மாதிரி தான் அப்படி சொல்கிறான். இவளுக்கு அப்பயுமே கோவம் வருது. இங்கே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு லேப்டாப் பார்த்துட்டு இருக்காளா, பழைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ஹீரோ நினப்பு வருது. ஹீரோட ஃபோட்டோலாம் இருக்குது. சார் நம்ம ஹீரோ கால் பண்ணுறா. ஹீரோ ஃபோன் எடுக்கிறான். அதுக்கப்புறம் வச்சுடுறா ஹீரோயின். இங்கே இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு மாஃபியா கூட தானே பழகிட்டு இருக்கா. மாஃபியாட்ட சொல்கிறான், அவளை வந்து நீங்கள் சும்மா விடக்கூடாது, அவள் எங்கே தங்கியிருக்கா எங்கே இருக்கான்னு தெரில, எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். எம்பசியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒரு மால் மாதிரி இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வந்து நிற்குது. அதை பார்த்துட்டு வா செம்மையாக இருக்குல்ல அந்த காரு, செம்ம காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கார்லேருந்து இறங்குறது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இறங்குறா. ஹீரோயினை பார்த்துட்டு அவளா, அது இல்லாமல் அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படியே டோட்டலாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டோட வந்துட்டு வெளியே வந்திருப்பா. அது தாவோட கார் தான். ஸோ ஃப்ரெண்டோட வெளியே வந்திருக்கும் போது எல்லாம் பார்க்குறாங்க இவன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரியா பார்த்துட்டு வயலாம் பத்துது. ஸோ அப்போ வந்து கேட்குறான், இந்த மாதிரி இவன் கூட தானே சிட்டு கூட தானே இருக்கா. ஸோ சிட்டு கூட இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் ஒரு லோ லெவல் கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயி, நான் என்ன பண்ண முடியும், ஆனால் ஒன்று எங்கள் அம்மா நான் எல்லாரும் வந்துட்டு நல்ல மருமகளை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லும் போது இவ காசுக்காக தான் பழகிறா போல சிட்டு கூட. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் காசே பேசிட்டு இருக்காங்க ஆஃபீஸில். எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின் வந்துட்டு இன்னொரு பெரிய பணக்கார யாராச்சும் வந்து பிடிச்சிருக்கணும், அதனால தான் ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ லக்ஸரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது ஹீரோ பார்த்தோமே டென்ஷன் ஆகிடுறான். எதுக்கு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு ஜின்கிட்ட சண்டைக்கு போவான். 2 பேருக்குமே சண்டை வந்துட்டு இருக்கு. ஜின்னை வந்துட்டு வா சண்டை போடாதுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. ரியா சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் ஜின்கிட்ட ஏற்று பேசாதீங்க, அவள் சொல்கிறது ஒன்று மாத்தா, நானே பார்த்து ஹீரோயின் வந்து லக்ஸரியான காரில் தான் வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோக்கா ஒன்றுமே புரியல, எப்படி நம்ம ஹீரோயின்ட்ட வந்து லக்ஸரியான கார் இருக்கும், இந்த மாதிரி காஸ்ட்லியாக, இப்போ வேற அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேறு மாதிரி மாறிச்சுல. ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ நைட்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அவளுக்கு கெட்ட கனவு வந்துட்டு இருக்கு. அப்போ ஃப்ரெண்டு தான் வந்து கேட்பா, என்னாச்சு எதுக்கு இப்படி ஒரு கெட்ட கனவு வருதுன்னா, அப்போ தான் வந்துட்டு சின்ன வயசில் கட்டுறாங்க. சின்ன வயசில் ஹீரோயின் வந்துட்டு வீந்தானே, ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து சின்ன வயசில் ஃபுல்லாகவே தாக்கு தான் சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஒரு அரங்கனான கிளா இருப்பாள். தப்புன்னு இருந்தால் டக்குன்னு தட்டி வைக்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் இருப்பாள். அப்போ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நீ நாட்டியாக இருக்க, ரொம்ப சண்டை போடுற, உன்னை யாரும் லவ் பண்ண மாட்டேங்கிற, நீ யாரையும் அன்பாக பார்த்துக்க மாட்டேங்கிற, உன்னை யாரும் லவ் பண்ணவும் மாட்டாங்க லைக் பண்ணவும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து நம்ம நின்று இருக்காள் ஹீரோயின், அவளே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க அம்மா.
அப்புறம் நம்ம தான் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கான்னு அவளுக்கு நிறையா வந்து ஃப்ளவர் பண்ணி கொடுக்குறது, பொக்கே கொடுக்குறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. நீ ரொம்ப அக்லியாக இருக்க, நீ உன்னை வந்துட்டு ஒழுங்காக ப்ரெசன்டேஷனே பண்ண மாட்டேன்னு தா சொல்லி அந்த கிரீடம் தந்திருக்க மாட்டா. அதை வந்துட்டு ஹீரோயின் தான் தா வச்சு தள்ளி விட்டுருப்பா. இதான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி என்னை தள்ளி விட்டது இவத்தான், நான் சாகுன்னு நினைக்கிறான், இந்த மாதிரி ஹீரோயின் வந்து என்ன சாகுன்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு இனிமேல் தான் சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அவள் தான் போல்டாக இருப்பாள். தான் எப்போவுமே சாஃப்டாக ரொம்ப இதாக தான் இருப்பாள். இப்படி இருந்த ஃபேமிலி தான் இவள் இப்போ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்படியே மாறி நம்ம ஹீரோயின் பக்கமும் தாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் நடந்திருக்கும் போல். ஸோ ஹீரோயினுக்கு அப்பப்போ ஹீரோ நம்ம வந்துட்டுருக்கோம். அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவே கால் பண்ணுவான் ஹீரோயினுக்கு. கால் பண்ணி உன்னை மீட் பண்ணும் அப்படி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் எடுப்பா. இருங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவான், அந்த மாதிரி உன்னை மீட் பண்ணணும், பார்க்கணும், வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு லொக்கேஷன் சொல்லுவாள். இப்போ நேரில் வந்து பேசுவாங்க. இப்போல்லாம் வந்து நீ சுத்தமாக மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் கேட்பா, எப்படி ஒஸ்ட்டாக மாறிட்டேன்னா பெட்டராக மாறிட்டேனா, ஒர்த்தாக இருக்கணும் போது ஐ திங்க் நீ ஒர்த்தாக தான் இருக்க, பட் இருந்தாலுமே நீ கொஞ்சம் மாறிட்ட. உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், உன்னோட கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே மாறிடுச்சு. இன்னுமே நீ அங்கிட்ட தைச்சி வச்சிருக்கியா, அங்கிள் கூட பழகிறியாங்கும் போது ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறேன்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன். நான் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நான் முடிச்சாகணும், உன்கிட்ட சொல்ல முடியாது, இப்படி தான் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காப்பா. பழக மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறா. ஹீரோக்கா ஒன்றுமே புரியல. சரி இப்போதைக்கு அவக்குள்ள நல்லா ஹாப்பியாக பேசுகிறான். சரி நீ எங்கே தங்கியிருக்க, என்ன ஜாபு, எது என்னன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஏன் இப்படி ஹைடாக சீக்ரெட்டாக வச்சுருக்கும் போது இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்கிறதா இல்லை, நான் உன் டைம் வரப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதனால் ஹீரோ வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என் அங்கிள் விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகாத, சொல்லப்போனால் அவங்களுக்கு ஃபேமிலி குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் வெளியே வரும்போது எப்படி நீ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, இவ்வளோ பெரிய கார் எப்படி வாங்கியிருக்காங்க போது கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி பெரிய பெரிய லக்ஸுரியான காராமல் கம்பெனியில் இருக்கவங்களாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். ஆமாம் கொடுக்குறாங்க, இப்போல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்படியே மாற்றி விடுறா. ஆக்சுவலி அவக்காரே வந்துட்டு கம்பெனியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஒருத்தவன் ரேப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டு இருக்கான், வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இது வரைக்கும் வந்துட்டான். நம்ம ஹீரோ என்ன பண்ணோன்னா அந்த காரை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இந்த கார் வந்துட்டு எங்கே போகுது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இந்த அடியில் நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு கார் முன்னாடி போய் நிற்கிறான். அதை வந்து கன்னை காமிச்சிட்டு நீ எங்கே போய் நுழைஞ்சாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியோ அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு நிற்கிறான். இது வந்து எப்போ அமுச்சு விட்ட ஆளு தான். இவளுக்கா ஷாக்காக இருக்குது, என்ன இப்படி வந்து நிற்கிறான்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, ஓகே நம்மளே ஃபாலோ பண்ணி நம்ம வீடு எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கால் பண்ணி இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு ஸ்டே பண்ண வரேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறோன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியை பற்றி அந்த காரை வச்சு அவள் எங்கே ஒர்க் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனி, இந்த கம்பெனியில் வந்துட்டு ஃபாரினர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க, இந்த கம்பெனிலேயே வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க போது எனக்கு தெரியலடா, அந்த கம்பெனிக்கு தான் அந்த கார் வந்துட்டு போது வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன், எப்படியாச்சும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய கம்பெனியாக இருக்குது. இங்கேயே வந்து தான் ஒர்க் பண்ணுவா, ஏன்னா தான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் எஜுகேட்டட் பொண்ணு தான், இந்த அளவுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து உள்ளார போகிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே தான் ஒர்க் பண்ணுறா. தான் தெரியுமா சொல்லிக்கிறமே இவங்க வந்துட்டு தாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு லின்னு தானே கூப்பிட்றாங்க ஹீரோயினை. அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை பார்க்குறது வந்து கிட் வந்திருக்காருன்னு ஹீரோயினுக்கு ஷாக் வந்து கிட் வந்திருக்காரான்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியே நிற்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ண தெரியல, இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கா, இது எப்படி தெரிஞ்சு இவன் எப்படி இந்த மாதிரி வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டவுட் வந்துடும். இவக்கு என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் ஜஸ்ட் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லு. அது மட்டும் இல்லை அங்கே வந்துட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்களா, ஸோ அந்த இடத்துக்கு பாஸ் வருவார். என்னாச்சு என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்க வருவாங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்டு கேட்பா, எதுக்கு நீ இந்த மாதிரி போய் சொல்லி வச்சிருக்க, உன்னோட பேர், நீ ஒர்க் பண்ணுற பிளேஸு, உன் வீடு எல்லாத்தையும் கிரிக்கிட்ட ஏன் மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் ஒரு காரணம் தான், எல்லாம் வந்துட்டு ஒரு காரணம், நீ இப்போதைக்கு உன்ட்ட சொல்லலை, நான் அப்புறம் ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பாஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க கேட்பாரா. பாஸ் கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. என்ன ஹெல்ப்னு கேட்பாரு. அந்த 2 பசங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்டிங் பண்ண முடியுமான்னு கேட்பாரு. என்ன ஹெல்ப்னு இல்லை போக போக தெரியும். இங்கே வந்துட்டு கண்டிப்பாக மாஸ்டர் டிகிரி படித்தா மட்டும் தான் வந்துட்டு ஜாப் கிடைக்கும், அது அப்ராட் போய் படித்தா மட்டும் தான் ஜாப் கிடைக்கும். ஹீரோ என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்களா ஹீரோட ஃப்ரெண்டும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு இங்கே தான் ஒர்க் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஜஸ்ட் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஏதோ பேப்பரில் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷே தெரியாத மாதிரி வந்து படிச்சுட்டு இருப்பா, ஒழுங்காக வந்து ப்ரொனன்சியேஷனே தெரியாமல் படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். உன்னை ஹீரோயினை பார்க்க வருவான். வந்தோடனே ஹீரோயின் கேட்பா, கிட் இங்கே என்ன பண்ணுறீங்க, இது நான் ஒர்க் பண்ணுற இடம், நான் உங்களை மீட் பண்ணா பர்மிஷன் கேட்டு நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஜஸ்ட் ஒரு சின்ன எம்ப்ளாயி மாதிரி பேசிகிட்டு இருப்பா. இங்கே வந்து அவள் நல்ல ஒரு போஸ்டிங்கில் தான் இருக்கா. உடனே வந்துட்டு இந்த கம்பெனியில் உனக்கு எப்படி வேலை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு கேட்பான். நான் ஜஸ்ட் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது, தோ என் ஃப்ரெண்ட் இருக்காள் அவள் தான் எனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக பாஸ் வந்து ஆக்டிங் பண்ணிட்டே வராரு. என்ன நீ வந்துட்டு டைப் பண்ணியிருக்க, ஒழுங்காக கூட பண்ணல, உன்னோட வேலையே சின்ன வேலை தான், இது கூட நல்லா பண்ண முடியாது, இப்படியே பண்ணிட்டேன்னா நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து திட்டுற மாதிரி வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டு இருக்காளா வந்து சிரிச்சிட்டு இருக்கா, நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஹீரோக்கு தெரியுது ஓகே வந்து ஜஸ்ட் சின்னதாக வந்து ஒர்க் பண்ணுறா போலன்னு. அதுக்கப்புறம்
இங்கே பார்த்தீங்கன்னா இவன் அழைச்சிட்டு போகிறான், நெப்பா வந்து அழைச்சிட்டு வரான் அந்த மாஃபியா. இந்த மாதிரி கேட்குறான், அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, பட் அவள் காரை மட்டும் போய் அவன் பிளாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன எப்படி இருந்துச்சு அவளோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சுமா? அவன் பயந்துட்டான், அவன் நினச்சி கூட பார்க்கல நான் வந்து அவளை பிளாக் பண்ணுவேன்ட்டு. அவளை எப்போவுமே மிரட்டதே வச்சுக்கோங்க, நான் கண்மடி போய் நின்று அதை கன்று வச்சு மிரட்டினங்கும் போது நெப்பாவுக்கு சிரிப்பாக தாங்கள சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தனியாக அழைச்சிட்டு வந்து நம்ம ஹீரோன்ட்டு கேட்குறான், ஏன் இப்படி ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி வேலைக்கு போகிற, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது பரவாயில்ல இருக்கட்டும், அவ்வளோலாம் பேமெண்ட் கிடையாது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாள். அவனு ஹீரோ, நீ கம்பி பேமெண்ட் வாங்குற மாதிரி தெரியலையே, நீ நிறைய அமௌண்ட் வாங்குற மாதிரி தான் தெரியுது, பெரிய ஜாபில் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீ உன்னோட பொசிஷனு, நீ பண்ணுற ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நீ வச்சுருக்க கார் இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி எம்பசியில் இந்த மாதிரி ரூமர் போயிட்டுருக்கு, நீ யாரோ ஷியான்னு ஒரு ஆளை வந்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையா இல்லைனா உனக்கு வந்து பாப் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க போது ஹீரோயின் வந்துட்டு நான் எதுவுமே சொல்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா. ஹீரோ கைனோட எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாளா, அப்போ வந்து அப்படியே தூங்கிடுவான். நம்ம ஹீரோயின் கனவுல வந்துட்டு இந்த மாதிரி வரா மாதிரி இருக்கும், அந்த குடும்பத்தை விட்டுறாத, நீ கிவ் அப் பண்ணாத, ரிவெஞ்ச் எடு அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு முடிச்சு பார்த்தா ஒரு கனவு தான், கனவுல தான் தான் வந்து சொன்ன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, சரி ரிவெஞ்ச் எடுப்போம்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு பாப்க்கு வந்து கால் பண்ணுறா. பாப் வந்து ஒய்ஃப் முன்னாடி தான் உட்காந்துருக்கான், அப்படியே ஆஃபீஸ் கால் மாதிரி அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து பேசுகிறான். இந்த நேரத்தில் உங்களுக்கு யார் கால் பண்ணுறாங்க, ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். உடனே ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் ஹாப்பியாகிடுது. அன்றைக்கி நீ எங்கே போனேன், நான் ரெஸ்ட் ரூம் போனேன், உங்கள் ஒய்ஃப் வரதை பார்த்துட்டு நான் அப்படியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி நான் இப்போ வந்து ஒரு கிளப்பில் இருக்கேன், என்னை மீட் பண்ண வாங்கும்போது என் ஒய்ஃப் விட மாட்டாளே, நீங்கள் மீட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ண தெரியுது, இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தாவை பார்க்க போகிறான்டா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு என் ஒய்ஃப்கிட்ட கால் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் இருக்குது, ஏர்போர்ட் போகிற மாதிரி சொல்லிடாங்க போது அதே மாதிரி என்ன பண்ணுவான்னா ஒய்ஃபு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, ஒர்க் விஷயமா நாங்கள் வெளியே போகணும், உன் ஹஸ்பண்ட் அமுச்சு விடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே நான் அமுச்சு விடுறேன்னு சொல்லிடுவாளா. அதுக்கப்புறம் இவன் குளிச்சுட்டு கிளம்புவோம். அப்படின்னு நான் அடிப்பான், வா என் காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு ஏர்போர்ட் வரைக்கும் விட்டுட்டு போகும்போது லேட் நைட் ஆகிடுச்சு, நான் தூங்க போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டா. உண்மையிலேயே வந்துட்டு ஒர்க் விஷயமா வெளியே போகிறான்னு சொல்லிட்டு நம்பிட்டா. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளப்புக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு பேச வந்துடுறான். பட் ஹீரோயின் வந்துட்டு பழி வாங்க தான் வந்திருக்கா. அப்போ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ இப்போல்லாம் வந்துட்டு உன் காஸ்ட்லியாக ட்ரெஸ் போடுற, அதுக்கப்புறம் நீ வச்சுருக்க கார் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீ வந்துட்டு பெரிய ஆள் கூட ஏதாச்சும் டச்சில் இருக்கியா, இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்து ரூமர் போயிட்டுருக்கு, நிசியான ஒரு பெரிய ஆள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டர்ஸாக இருக்கேன், அது உண்மையாகும் போது இவ கேட்குறா. அப்படியா, நான் அப்படி இருப்பேன்னு நினைக்கிறியா, இங்கே பாருத்தா நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே இவளுக்கு அப்படியே கடுப்பாயிட்டு இருக்குனே. இந்த மாதிரி தானே இவன் வந்துட்டு தாக்கிட்டையும் பேசிட்டு இருந்திருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து கால் பண்ணுறாங்க. என்ன உன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. இல்லையே, உன் ஹஸ்பண்டும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அப்ராட் போகிற மாதிரி சொன்னாங்க, ஃப்ளைட்டுக்கு போகிற மாதிரி சொன்னாங்களே அப்படிங்கும்போது யார் சொன்னான், அப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு இந்த ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. அவளுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அப்போ இன்றைக்கும் நான் ஏமாற்றிட்டானாண்டு முடிஞ்ச அளவுக்கு இவளை டச் பண்ணலாமா, இவளை அழைச்சிட்டு மோட்டல் போகலாமான்னு ஒரு பிளான்லேயே தான் இருப்பான். ஆனால் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவானா, இவனுக்கு அப்படியே வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க வந்து வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆள் எங்கே தான் போனால் வந்தால் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் நிற்பாங்களா, வாசலே நின்றுட்டு இருப்பாங்களா. கரெக்டாக வந்து அந்த பாப்பை வந்து அழைச்சிட்டு வருவாங்க. டேய் நீ என்ன இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. கரெக்டாக அந்த பின்னாடி வந்து நம்ம ஹீரோ நிற்பான். இந்த மாதிரி என் கூட தான் கிளப்புக்கு என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாருங்கும் போது நீ இப்படி திருப்பி எதுக்கு என் ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. உன் ஹஸ்பண்டை அடிக்கிட்டோனால இருக்க முடியாதா, ஏன் உன் ஹஸ்பண்ட் ஆகுனா என்ன தேடி வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு கேட்பான். இந்த அம்பளி தும்மல் நடக்கும்போது நம்ம ஹீரோ வீட்டை பக்கத்து வீட்டு தானே, ஸோ சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோ வருவான். ஸோ என்ன சொல்லுவானா, உன் ஹஸ்பண்ட் வந்து உன்னால் வச்சு பத்திரமா பார்த்துக்க முடியாதா, எப்போ பார்த்தாலும் நாய் மாதிரி என் இப்படி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி பாப்பை பற்றி நெப்பாகிட்டே வந்து திட்டுவா. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இந்த மாதிரி பேசுவாள்னா அவங்க ஷாக்காக இருக்கும். அவள் பேசுகிறவ திரும்ப பாருங்க ஹீரோவை பார்த்துருவா. அவள் எதிர்பார்த்துருக்க மாட்டா. ஹீரோ வந்து நிற்பானே, இவளுக்கும் தெரியாது ஹீரோ வீடு வந்து பக்கத்து வீடு தான் சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவசரமாக காரில் போய் ஏற போவாளாம். டக்குன்னு வந்துட்டு ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். என்ன பண்ணுற நீ எப்படி பண்ணிகிட்ருக்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு, சொல்லு நீ ரிவெஞ்ச் எடுக்க தானே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாளாம். இந்த மாதிரி பண்ணாது, அந்த குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அவங்களோட இது போயிடும், இந்த மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கேட்குறா. அப்படியா, அப்போ நான் இருந்தால் ஓகேவா, அவள் வந்துட்டு என்னை ஹிட் பண்ணுறதுக்கு ஒரு ஹிட்மேன் அனுப்பிச்சிருந்தா, என்னை வந்துட்டு சாகடிக்கிறதுக்கு ஒரு ஹிட்மேன் அனுப்பிச்சிருந்தா, அவன் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். இவனுக்கு ஷாக்காக இருக்கும். ஆண்டி அப்படி அனுப்பிச்சாங்க, ஃபஸ்ட்டு ஆண்டிகிட்ட போய் சொல்லு, என்ன பர்தர் பண்ணாமல் என்ன டென்ஷன் பண்ணாமல் இருக்க சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவான். ஹீரோக்கா ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் நீ என்னோட சைடா இல்லை அவங்க சைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. ஹீரோக்கு என்ன சொல்லுன்னு தெரியாது, அமைதியாகவே நிற்பானா. இதுக்கு நீ அவங்க சைடாக இருந்தால் இதுக்கப்புறம் நம்ம டச்சிலே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா. ஆன்டி ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் நான் இதை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாளா. ஹீரோக்கா என்ன பண்ணணும்னு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா பாப் வீட்டில் செமையாக சண்டை நடந்துட்டுருக்கோம். அவங்க அதை வந்து குடிச்சிட்டு உட்காந்துருப்பாரா, அந்த பொண்ணு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பயங்கரமாக சண்டை வந்துட்டுருக்குமா.
அப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா தா வந்துட்டு சொல்லலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, தா ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாமா, நான் நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், அவன் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இவங்களுக்கா செம்ம டென்ஷன் ஆகிடும். காலையும் கண்ணு முழிக்கும் போது, எப்படி நல்லா குடிச்சியா, நல்லா ஹாப்பியாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கப்புறம் அவள் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸு, அவள் இந்த மாதிரி கார்லாம் வச்சுருக்கா, இது எல்லாமே நீ தான் எனக்கு கொடுத்தியா, அவள் வந்து பார்க்க வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஆட்களோட கார்லாம் வந்து இறங்குறா, எல்லாமே உன் காசு தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி என்கிட்ட போய் சொல்லிட்டு அவ கூட போயிருக்கேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கா ஒன்றுமே புரியாது, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஸோ 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கோம். இவர் வந்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். அதுக்கப்புறம் இவர் குளிக்க போவாரா, குளிச்சுட்டு இருக்கும்போதே தாவோட நினப்பாவே இருக்கும். இவருக்கு வந்து தா வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரில, ஐ மீன் ஒய்ஃப் கூட இருக்கணும், தா கூட வந்து செக்ஷுவலாக வந்துட்டு ஏதாவது க்ளோஸாக இருக்கும்னு நினைக்கிறான். தாவோட நினப்பாவே இருக்குது. ஸோ எபிசோட் முடிஞ்சிச்சு கைஸ். ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நான் அம்மா ஊருக்கு வந்திருக்கேன், அதனால தான் 2 நாள் வந்து வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் வந்து டெய்லி வீடியோ வரும். டேக் கேர்.